வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ. அதுக்கு என்ன அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். ஒரு வழியா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. இதெல்லாம் உங்க சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்க முடியாது. அதனால உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி யாராச்சும் புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வளவலான்னு இல்லாம விஷயத்துக்கு வரேன். அதாவது என்னன்னா, இந்த வாரத்தோட ரீகேப் தான் பார்க்க போறோம். ஓகே நண்பர்கள், எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்சில இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் ரைட்டிங்ல பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்க படம் தான் பென்ஸ். ஆல்ரெடி இந்த மூவில ராகவ லாரன்ஸ் அண்ட் நிவின் பாலி நடிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து ரவி மோகன் இந்த படத்துல இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். என்ன இருக்க யூனிவர்ஸ் பெருசாக்கிட்டே போறீங்க. போற பக்க பார்த்தா எம்சியோ தூக்கி சாப்பிட்டுரும் போல. இந்த எல்சியோ கான்ட்ரவர்சில மாற்றத்துக்கு இங்க ரெண்டே பேருக்கா போட்டியே. முறுக்கி பாக்குறியா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் பாய் ஏழை மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு 3650 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாரு. அவரை போய் ஏன்டா எல்லாம் அடிக்கிறீங்க? அவர் நினைச்சிருந்தா இதை விட காஸ்ட்லியா 1200 ரூபாய்க்கு வித்திருக்க முடியும். ஆனா இர்ஃபான் பாய் அதை பண்ணல. ஏழை மக்களுக்காக 3650 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அவரை போய் பெருமையா சொல்லுவேன். நீங்க யாராவது நம்ம இர்ஃபான் பாயோட சீப்பான பிரியாணி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அவர் சாதாரண மனுஷன் இல்ல. பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. என்னது, ஸ்டாலின் ஐயா தாக்கப்பட்டாரா? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா ரீசெண்டா நடந்த நார்வே செஸ் கேம்ஸ்ல வின் பண்ணிட்டு வந்தாரு. அவரை பாராட்டு விதமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு எல்லாரும் ஸ்டாலின் ஐயா கூட பழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுங்களா? நம்ம அண்ணன் பாத்திரடையில 2 கப்பு வாங்கிட்டு போயிட்டு ஸ்டாலின் ஐயா குடும்பத்தையே ஏமாத்திட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்ப பிறந்தது மட்டும் இல்லாம இப்பயும் போட்டு பழக்கிறானுங்க. என்னது, டியூடு படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போறாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா டியூடு படத்தோட டைரக்டர் கீர்த்திஸ்வரன் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு. அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல அங்க இருந்த ஆங்கர் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம டியூடு படத்துக்கு பார்ட் 2 இருக்கான்னு கேட்க, ரீசெண்டா நானும் பிஆர் ப்ரோவும் பேசிட்டு இருக்கும்போது நான் சும்மா ஒரு ஐடியா ஒன்று த்ரோ பண்ணேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல டியூடோட ஸ்பிரிட் இருக்கு. ஸோ அது டெவலப் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆச்சுன்னா அதை டியூட் 2ன்னு எடுக்கலாம். இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு பார்ட் 2 இருக்குமோ? இந்த படத்துக்கு பார்ட் 2 தேவைதானா? பார்ட் 2 நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஆனா எங்களுக்கு சாய் அபியங்கர் மியூசிக் போட்டே ஆகணும். என்னடா மிஸ்டேக் கண்டுபிடிச்சு அடிக்கிறீங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? ரீசெண்டா கருப்பு மூவியை ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. அதுல கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ல சிங்கம் சூர்யா ஃபைட் பண்ணிருப்பாரு. அதுல சூர்யா தலைய மீம் எடிட் பண்ற மட்டும் ஒட்ட வச்சிருக்கானுங்க. கொடூரமா இருக்கு. ஆனா தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணிட்டு ஓடிடில போட்டு பழக்கிற படத்தை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.